நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் வெஜிடேபிள் ஸ்ப்ரிங் ரோல் தான் செய்ய போகிறோம். இந்த வெஜிடேபிள் ஸ்ப்ரிங் ரோல் செய்யறதுக்கு ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதை பற்றியும் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஷீட் நம்ம செய்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாக்கா 10-15 நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வரும்போது நம்ம ஸ்டஃப்பிங் மட்டும் ரெடி பண்ணி இந்த ஷீட் எடுத்து நம்ம ரோல் செய்து பொரித்து கொடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த வெஜிடேபிள் ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு கொடுத்துடலாம். வெஜிடேபிள் மட்டும் இல்லை, இதில் நாம் நூடுல்ஸு கூட வச்சு ஸ்டஃப்பிங் பண்ணி கொடுக்கலாம். முட்டை நூடுல்ஸு, சிக்கன் நூடுல்ஸு செய்து கூட ஸ்டஃப்பிங் பண்ணி ரோல் செய்து கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் வெஜிடேபிள் வச்சு தான் ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கேரட்டை நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிக்கின்னு, ஒரு குடமிளகாயும் இந்த மாதிரி நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஒரு 200 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் இருக்கும். அதை நான் அந்த மாதிரி காய் சீவத்தில் சீவிக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக நீல வாக்கில் சீவி எடுத்துகிட்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி எடுத்து துருவி வச்சுட்டு, ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப்பு மைதாவை ஜலிச்சு எடுத்து இதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதேமாரி நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்கிறதுக்கு தேவை, ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நல்லா மீடியமாக பார்த்து நம்ம இதை பிசைஞ்சிக்கணும். இதில் எண்ணெயெலாம் ஊற்றி பிசையக்கூடாது. வெறும் உப்பு மட்டும் போட்டு நம்ம பிசைஞ்சி இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு ஷீட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அது ஊறத்துக்குள்ளே நாம் ரோல் செய்கிறதுக்கு ஸ்டஃப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு வானலில் ஒரு குழி கண்ணியில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு, அது பொரிஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். இது லேசாக வதங்கினதும் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, குடமிளகா, முட்டைக்கோசு இதையெல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதில் கூட ஈரப்பதம்லாம் நமக்கு போகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கினா போதும். காய்கறி வேகிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. காய்கறிகளில் இருக்கிற தண்ணியே போதும். அது சுருண்டு வந்தாலே நமக்கு போதும். அது சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். அதனால் அடுப்பை சிம்மலில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அதை வேக விட்டாக்கா தண்ணியும் சுருண்டு வந்துடும், காய்கறியும் அரை வேக்காடு வெந்து வந்துடும். இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு 2 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கையும் இதில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கையாலேயே நான் நசுக்கி விட்டுட்டேன். அப்படி இல்லைன்னா காய் சீவத்தில் உருளைக்கிழங்கை சீவி போட்டாக்கா ஒரே ஈவனாக நமக்கு மசிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கையால் நசுக்கி போட்டுட்டு கரண்டியில் நல்லா நசுக்கி விட்டுடுங்க. நசுக்கி விட்டு நல்லா கலந்து விட்டுங்க. மிளகாயத்தினுடைய பச்சை வாசனை போகிற பிறகு அரை எலுமிச்சம்பழ சாறு எடுத்து புழிஞ்சு அதை விட்டுட்டு கொத்தமல்லி தழையும் போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இது ஆறத்துக்குள்ளே நம்ம பூரி செஞ்சுக்கலாம். இப்போது ஊற வச்சுக்கிற மைதா மாவை எடுத்து பார்த்துக்கலாம். இது நல்லா மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு நம்ம பூரி சைஸுக்கு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இது மொத்தம் 14 உருண்டை ஆகிருக்கு. இதை நாம் இப்போ மணையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். பூரி சைஸுக்கு தான் தேய்ச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம பூரி சைஸுக்கு எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை மறுபடியும் இந்த பூரி சைஸுக்கு தேய்ச்சி வச்சதை எடுத்து அது மேலே எண்ணெயை ஊற்றி தடவிக்கணும். எண்ணெயை நல்லா தாராளமாக ஊற்றி தடவிட்டு அது மேலே மைதா மாவை தூவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு பூரியை அது மேலே எடுத்து வச்சு அதில் எண்ணெயை தடவிட்டு அதில் மைதா மாவை தூவி விட்டு மறுபடியும் இன்னும் ஒரு பூரியை அது மேலே எடுத்து வைக்கணும். அதேமாரி 5 பூரியை நம்ம எண்ணெய் தடவிட்டு மாவை போட்டு அது மேலே பூரியை எடுத்து வச்சு எண்ணெயை தடவிட்டு மாவை போட்டுக்கலாம். அதே மாதிரி 5 பூரியை நான் இது மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். 5 பூரியை 2ம், 4 பூரியை 1ம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மறுபடியும் இதில் மணையில் கொஞ்சம் லேசாக மைதா மாவை போட்டுட்டு பூரி மேலேயும் மாவை போட்டுட்டு நம்ம இதை நல்லா பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இல்லை சப்பாத்தி அளவுக்கு இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இதேமாரி இன்னும் 2 நான் உருட்டி வச்சதையும் நான் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு
அடுப்பில் போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேக விடக்கூடாது. இந்த மாதிரி வெண்மையாக நம்ம வேக விடணும். ரொம்ப வேக விடக்கூடாது. 2 பக்கமும் இது மாதிரி லேசாக வெந்து வந்த உடனே நம்ம அந்த ஷீட்டை நம்ம இது மாதிரி எடுத்துக்கணும். அப்படியே நமக்கு தனித்தனியாக ஷீட்டு நமக்கு வந்துடும். நம்ம சூடாக அடுப்பில் தோசைக்கல்லில் இருக்கும்போதே எடுத்தாக்கா நல்லாவே சீக்கிரமாக வந்துடும். அதனால் நான் தோசைக்கல்லிலே போட்டு எடுக்கிறேன். ஆனால் சூடு தான் கை தாங்கலை. இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது திருப்பி விட்டு மாற்றி மாற்றி நம்ம போட்டு எடுக்கணும். ஒரே பக்கமாக அடியில் இருந்ததுன்னா அடிப்பக்கம் இருக்கிற ஷீட்டு தீஞ்சு போயிடும். அப்படி உங்களுக்கு சூடு தாங்கலைன்னா மணையில் கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் 2வது போட்டதை நான் மணையிலலாம் போட்டு எடுத்துக்கினேன். எனக்கு கை சூடு தாங்கலைன்றதுக்காக மணையில் போட்டு எடுத்துக்கினேன். மணையில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். சூடாக எடுக்கும்போது தான் நல்லா ஈஸியாக நமக்கு ஷீட்டு எடுக்க வரும். அதே மாதிரி நான் எல்லா ஷீட்டையும் நான் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெள்ளையாக துணி மாதிரி இருக்குது. நம்ம 14 உருண்டை செஞ்சு வச்சுருந்தோம். 14 ஷீட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ மெல்லிஸாக துணி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செய்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 10-15 நாளைக்கு கூட இது தாங்கும். இது அப்பப்போ நம்ம எடுத்து நமக்கு ஸ்டஃப்பிங் மட்டும் ரெடி பண்ணி நம்ம பொரித்து கொடுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டஃப்பிங் பண்ணுறதுக்காக தான் அது கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஷீட் எடுத்து அதில் நம்ம செய்து வச்சுக்கிற ஸ்டஃப்பிங் உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுங்க. 2 பக்கமும் மடித்து விட்டுட்டு இந்த பக்கமும் அப்படியே மடித்து நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். சுருட்டி எடுத்துகிட்டு இது ஒட்டுறதுக்காக நம்ம மைதா மாவை கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அதை அதில் தடவிட்டு அப்படியே நம்ம சுருட்டி விட்டாக்கா நல்லா நமக்கு ஒட்டிக்கும், பிரிஞ்சு வராது. நம்ம ஓர பக்கமும் இருக்கிறதையும் நல்லா ஸ்டஃப்பிங் பண்ணி விட்டுடுங்க, அமுத்தி விட்ருங்க. அது சரியாக நம்ம அமுத்தி விடலைன்னா அந்த வழியாக எண்ணெய் போய் நிறையா எண்ணெய் குடிக்கும். அதனால் அதை பார்த்து இந்த மாதிரி செஞ்சுக்குங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க. மைதா மாவை தடவி நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டு இந்த மாதிரி தீத்தி விட்டாக்கா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இதேமாரி நான் எல்லாத்தையும் செய்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஒன்று போட்டு பொரித்து பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ இது நல்லாவே முறுமுறுன்னு வருது. இதே மாதிரி இது எல்லாத்தையும் பொரித்து வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி நீங்கள் வேணும்னா பொரிச்சிங்க. நான் சுட்ட எண்ணெயெல்லாம் சாப்பிட மாட்டேன், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை பொரிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போது நமக்கு அருமையான வெஜிடேபிள் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.